ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நன்மை செய்கிறவர்களாய் இருந்து அதோடு மாத்திரமல்ல, நாம் நன்மையை தொடர்ந்து செய்கிறவர்களாய் இருந்து ஏற்ற காலத்திலே, அதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்முடைய காரியங்களிலே எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாகவே நாம் இருக்கும் பொழுது, அந்த நன்மைகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு காலம் வருமா, அந்த காலத்துக்கு பேரு தான் ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது நாம் தளர்ந்து போகாமல் இருந்தோம் என்றால் நமக்கு அந்த அறுவடையினுடைய பலன், அதாவது நாம் செய்த நன்மைக்கான ஒரு பலன் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்க நிறைய பேரு நன்மை செய்து செய்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நன்மையினால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து கவலையே படாதீங்க. நீங்க நன்மை செய்து அதற்கான கால வரையும் காத்து கொண்டிருங்க. தளர்ந்து போகாதிருங்க. நிச்சயமாகவே அந்த நன்மைக்கான ஒரு பலனை நீங்க அதை அறுவடையை பெற்றுக்கொள்வீங்க. அது இந்த நாள்ல இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் அநேக நேரம் நன்மைகளை செய்து, அநேகருக்காக நன்மைகளை பேசி, நன்மைகளை செய்து நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம். ஆனாலும் உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிற பிரகாரமாக அந்த ஏற்ற நேரத்திற்காக, ஏற்ற காலத்திற்காக நாங்கள் வெயிட் பண்றோம் சுவாமி. எங்களுக்கும் அந்த நன்மைகள் நடக்க, அதனுடைய பலனை நாங்கள் அடைய இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக, சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் நன்மைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உலகத்திலே இருக்கிற வரையும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தேரே. அதனுடைய பலனாய் இருக்கிற பரலோக ராஜ்யத்துல பிதாவின் வலது பரத்துல நீ நிற்கிறவராக அமர்ந்திருக்கிறவராய் இருக்கிறீரே, அந்த பலனை நாங்களும் அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.